யூஸ்டு லேப்டாப் பிசி வாங்கலான்னு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க என்னன்னு. இந்த 5 விஷயத்த நோட்டீஸ் பண்ணாம நீங்க ஒரு யூஸ்டு லேப்டாப் இல்ல பிசி வாங்குறீங்கன்னா உங்க காசை தண்ணில போடுறதுக்கு சமம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸர். நீங்க வாங்க போற பிசில டாஸ்க் மேனேஜர் உள்ள பர்ஃபார்மன்ஸ்ல போய் என்ன ப்ராசஸர் இருக்குன்றத பார்த்துக்கோங்க. i3 10th ஜென்ல Ryzen 5 3600 மாதிரி ப்ராசஸர் இருந்தா பெட்டர். நிறைய ஸ்கேம் நடக்கிறதுனால சீரியல் நம்பரோட இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. செகண்ட், ஸ்டோரேஜ். SSD இருந்தா பெஸ்ட். HDD இருந்தா ஸ்லோவா தான் இருக்கும். கிறிஸ்டல் டிஜிட்டல் இன்ஃபோல சாஃப்ட்வேர்ல நீங்க வாங்க போற பிசி அண்ட் லேப்டாப்போட ஸ்டோரேஜ் ஹெல்த்தியா இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. குட்னு வந்தா வாங்குறது ஓகே, இல்லாததா வாங்கிடாதீங்க. அதே மாதிரி யூஸ்டி SSD வாங்குறப்போ ரைட் சைக்கிள் கவுண்டை செக் பண்ணிக்கிறதும் ரொம்பவே நல்லது. தேர்டு, ரேம் ஸ்பீடு. ரேம் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் மினிமம் 8 GB ரேம் இருந்தா பெஸ்ட். இல்ல அப்படின்னா ரேமுக்கு அடிஷ்னல் ஸ்லாட்ஸ் அவைலபிளா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஃபோர்த், கேபினெட் ஓப்பன் பண்ணி டஸ்ட், ரஸ்ட், பர்ன் மார்க்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் ஃபிஃப்த், ஜென்யூன் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்ல போய் ஆக்டிவேஷன்ல செக் பண்ணிக்கலாம். ஹை ரேஞ்ச் கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஒரிஜினல் பில் வாங்குறது நல்லது. இது எல்லாமே செக் பண்ணி ஒரு யூஸ்டு பிசி இல்ல லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணா உங்க கம்ப்யூட்டரோட லைஃப் நல்லா இருக்கும், உங்க காசும் வர்த்தா இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்க வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.